Hi Manidas and Manidis, welcome to Mukai Academy. Percentage மேக்ஸ் கிளாஸில் பார்ட் 5 பார்க்கலாம். கேள்வி எண் 42. ஒரு புத்தகத்தின் விலை முதலில் 25% குறைக்கப்பட்டு பின்னர் 20% அதிகரிக்கப்படுகிறது எனில் விலையில் ஏற்படும் நிகர மாற்றம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி 2% கொடுத்து குறைக்கப்படுது அதிகரிக்கப்படுதுன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100. எக்ஸுக்கு வந்துட்டு குறைக்கப்படுதுன்னு சொன்னனால -25, ஒய்க்கு அதிகரிக்கப்படுதுன்னு சொன்னனால +20. இதை கொண்டு போய் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். -25 + 20. தென் எக்ஸுக்கு வந்துட்டு -25 இன்ட்டு ஒய்க்கு வந்துட்டு +20 அப்ளை பண்ணுவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ -25 × 20 டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவோம். இதை கேன்சல் பண்ணோம்னா ஓர் 20 20, இதை கேன்சல் பண்ணோம்னா ஐ 20 100ன்னு வரும். அடுத்து ஓர் 5 5, இதை கேன்சல் பண்ணோம்னா ஐ 5 25ன்னு வரும். தென் -25 + 20, -25ல் 20 போயிருச்சு அப்படின்னா -5. தென் இங்கே ஒரு -5 இருக்குது. அப்போ -5 -5ன்னு போட்டோம்னா -10% அப்படின்னு வருது. அப்போ அந்த விலையில் ஏற்படும் நிகர மாற்றம் என்ன? -10% அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு சட்டையின் விலை 15% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 15% குறைக்கப்படுகிறது எனில் அந்த சட்டையின் இறுதி விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தது தாங்க. ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100. எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 15% அதிகரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 15ன்னு எடுத்துக்கலாம். ஒய்யோட வேல்யூ 15% குறைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ -15 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். +15 -15, எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு -15 இன்ட்டு +15 யூஸ் பண்ணுவோம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ -15 × 15 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். 15ல் 15 போயிடுச்சுன்னா மிச்சம் 0 கிடச்சிரும். இங்கே கேன்சல் பண்ணோம்னா 3 5 5ன்னு பண்ணலாம். இதை பண்ணணும்னா 20 5 100 அப்படின்னு பண்ணலாம். மறுபடியும் இதை பண்ணோம்னா 3 5 5ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 4 5 20 அப்படின்னு வரும். இப்போ மேலே 3 × 3ன்னு இருக்குது. 3 3 9 9 டிவைடட் பை 4ன்னு இருக்குது. இதை கேன்சல் பண்ணுங்கள். 9 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 4 8, மிச்சம் 1 இருக்கும். புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துனோம்னா 10, மறுபடியும் 2 4 8, மிச்சம் 2 இருக்கும். ஒரு 0 சேர்த்துனோம்னா 20, 5 4 20. அப்போ -2.25% அப்படிங்கிறது தான் இந்த சட்டையோட இறுதி விலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேள்வி எண் 44. ஒரு எண் 10% குறைக்கப்பட்டு 10% மீண்டும் அதிகரிக்கப்படுகிறது. கிடைக்கும் எண் பழைய எண்ணை விட 10 குறைவாக உள்ளது எனில் அந்த பழைய எண் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு 2% கொடுத்து குறையுது அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டாவே ஃபார்முலா எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை 100. முதல்ல 10% குறையுதுன்னு சொன்னனால எக்ஸுக்கு வந்துட்டு நம்ம -10ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் 10% அதிகரிக்கப்படுதுன்னு சொன்னனால ஒய்க்கு வந்து +10ன்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக -10 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக +10. அடுத்து எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு -10 இன்ட்டு +10 யூஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ 10 × 10 டிவைடட் பை 100ன்னு வரும். இந்த ஒரு 2 பை 100, இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்னு பாருங்கள். இங்கே 1 இருக்கும். தென் இங்கே 10ல் 10 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 0 இருக்கும். அப்போ 0 - 1ன்னு போட்டோம்னா -1% அப்படின்னு வரும். இங்கே நம்மளுக்கு கேள்வி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை நல்லா பாருங்கள். கிடைக்கும் எண் பழைய எண்ணை விட 10 குறைவாக உள்ளது. ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குது? -1ன்னு கிடச்சிருக்குது. எனில் அந்த பழைய எண் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. -1ங்கிறது 10. அப்போ 100%ங்கிறது என்ன? இதுக்கு நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 10 × 100 பெருக்குனோம்னா 1000. அப்போ கிடைக்கும் அந்த பழைய எண் என்ன? 1000ன்னு சொல்கிறாங்க. அடுத்து கேள்வி எண் 45. ஒரு பின்னத்தில் அதன் தொகுதி 40% அதிகரிக்கப்பட்டும் பகுதி 80% அதிகரிக்கப்பட்டும் இருக்கிறது. புதிய பின்னம் 5/7 எனில் பழைய பின்னம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? தொகுதினா நியூமிரேட்டருங்க. நியூமிரேட்டர் வந்து 40% அதிகரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மொத்தமாக 100ன்னு எடுத்துக்கலாம். 100ல் 40 அதிகரிச்சா 140. அப்போ எக்ஸ் இன்ட்டு 140 டிவைடட் பை 100 டிவைடட் பை பகுதினா டினாமினேட்டர் வந்து 80% அதிகரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 180 டிவைடட் பை 100ன்னு எடுத்துவோம். அப்போ ஒய் இன்ட்டு 180 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு புதிய பின்னம் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா 5/7. ஸோ 5/7. இப்போ கேன்சல் பண்ணோம்னா இந்த 100 இந்த 100 அப்படியே கேன்சல் ஆயிருங்களா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிருங்களா? ரிமைனிங் எக்ஸ் இன்ட்டு 14 டிவைடட் பை ஒய் இன்ட்டு 18 ஈக்குவல் டு 5/7ன்னு வரும். இந்த 14/18 அந்த சைடு கொண்டு போனோம்னா தலைகீழ போகும். அப்போ x/y இஸ் ஈக்குவல் டு 5/7 இன்ட்டு 18/14 அப்படின்னு வரும். இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கள். 2வது எப்படில் கேன்சல் பண்ணலாம்? 7 2 14, 9 2 18. அப்போ I 9 45, 7 7 49. அப்போ அந்த பழைய பின்னம் என்ன கிடச்சிருக்குது? 45 டிவைடட் பை 49 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து
கேள்வி எண் 46. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 62,400. பெரிய நகரங்களுக்கு குடிபெயர்ந்ததில் ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிக்கை 4% குறைகிறது எனில் தற்போதைய நகர மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு நகரத்தோட மக்கள் தொகை 2 ஆண்டுக்கு முன்னாடி 62,500 இருக்குது. இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய சிட்டியை நோக்கி குடிபெயர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் 4% மக்கள் தொகை வந்து குறையுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தற்போதைய நகர மக்கள் தொகை என்னங்கிறது தான் கேள்வி. இப்போ 62,500ல் முதல் வருஷம் வந்து 4% குறைவாங்களாங்க. அப்போ 4%னா எவ்வளோ? 100%ங்கிறது 62,500. 10%ன்னு எடுத்தோம்னா 6,250 வரும். 1%ன்னு எடுத்தோம்னா 625 வரும். அப்போ அந்த 625 இன்ட்டு 4% குறையுதுங்களா? அப்போ 625 இன்ட்டு 4ன்னு போட்டிங்கன்னா 2,500 கிடைக்கும். இந்த 62,500லேருந்து 2,500 மைனஸ் பண்ணினீங்கன்னா 0க்கு 0, 0க்கு 0, 5ல் 5 போயிடுச்சுன்னா 0, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, 6க்கு 6 அப்படியே போட்டுடலாம். இது வந்து முதல் வருஷத்துக்கு. அடுத்து 2வது வருஷத்துக்கு நம்ம அந்த 4% குறைக்கிறப்ப என்ன பண்ணணும்? முதல் வருஷத்துக்கு நம்ம என்ன மக்கள் தொகை கிடைச்சதோ அதில் இருந்து தான் அந்த 4% நம்ம கம்மி பண்ண போகிறோம். அப்போ போடுங்க 60,000 அப்படிங்கிறது 100%ங்க. அப்போ 10%க்கு எடுத்தோம்னா ஒரு 0 கேன்சல் பண்ணோம்னா 6,000ங்கிறது 10%. 1% எடுத்தோம்னா அந்த 6,000த்தில் ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 600. அந்த 600 அப்படிங்கிறது தாங்க நம்மளுக்கு 1%. அப்போ 4%க்கு என்ன வரணும்? 600 இன்ட்டு 4 போடுவோம். 6 நாள் எவ்வளோ வரும்? 24. அப்போ 2,400. 60,000லேருந்து 2,400 கழிச்சிங்கன்னா 0ல் 0 போயிடும். 0, 0. 10ல் 4 போகாது. எல்லாம் கடன் வாங்கி போட்டிங்கன்னா 10ல் 4 போயிடுச்சுன்னா மிச்சம் 6. தென் 9ல் 2 போயிடுச்சுன்னா மிச்சம் 7. தென் ஒரு 5. ஸோ 57,600 அப்படிங்கிறது தான் தற்போதைய நகர மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேள்வி எண் 47. ஒரு நபரின் மாத வருமானம் ரூபாய் 5,000. அவருடைய வருமானம் 30% அதிகரித்தால் இப்போது அவருடைய மாத வருமானம் என்ன அப்படிங்கிறது தாங்க கேள்வி. மாத வருமானம் இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருக்காரு? 5,000. 5,000 இன்ட்டு 30% அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்களா? அப்போ 30/100 போடுங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0வும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் 50 இன்ட்டு 30ன்னு இருக்கும். 2 0க்கு 2 0 போட்டுக்கலாம். 5 3 5. 30% அப்படிங்கிறது 1,500ங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? அந்த 100 + 30%. ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தில் இருந்து 30% அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 5,000 + 1,500 போட்டிங்கன்னா 6,500. அப்போ இப்போ அவருடைய மாத வருமானம் எவ்வளோ? 6,500. அடுத்து கேள்வி எண் 48. ரோஹித் தனது சம்பளத்தில் 40% உணவுக்காகவும் 20% வீட்டு வாடகைக்காகவும் 10% பொழுதுபோக்கிற்காகவும் 10% மற்ற நடவடிக்கைகளுக்காகவும் செலவிடுகிறார். ஒரு மாத இறுதியில் அவரது சேமிப்பு ரூபாய் 1,500 எனில் பின்னர் அவரது மாத சம்பளம் என்னவா இருக்கும் அப்படின்றது கேள்விங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு சேமிப்பை மட்டும்தான் அமௌண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. மற்றது எல்லாத்துலேயுமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதெல்லாம் கூட்டி பாருங்கள். ஒரு 40, ஒரு 20, 60, தென் 60 + 10 70, 70 + 10 80. அப்போ 80% வந்துட்டு அவர் செலவாகவே பண்ணிடுறாரு. 1,500 சேமிக்கிறாருன்னா 20 100ல் 80 போயிடுச்சுன்னா மிச்சம் 20 தானேங்க. அந்த 20% தான் 1,500. அப்போ அவரோட மாத சம்பளத்திலிருந்து மாத சம்பளம் இன்ட்டு 20% போட்டோம் அப்படின்னா 1,500 கிடைக்குது. அப்போ x இன்ட்டு 20/100 = 1,500 கிடைக்குங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 20/100 வந்து அந்த சைடு கொண்டு போனோம்னா 100/20ன்னு போகுங்களா? கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 20 20 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20 100ன்னு வரும். அப்போ 0க்கு 0, 0க்கு 0, 5 25க்கு 5 மிச்சம் 2, 1 5 5, 5 கூட்டல் 2 7. அப்போது அவரோட மாத சம்பளம் எவ்வளோ கிடைக்குது? 7,500 அவரோட மாத சம்பளமாக கிடைக்குது. அவ்வளோதாங்க. அடுத்து கேள்வி எண் 49. குணால் ரூபாய் 35,000க்கு மூலப்பொருட்கள் வாங்கினார். ரூபாய் 40,000க்கு இயந்திரம் வாங்கினார் மற்றும் மொத்த தொகையில் 20% அவரிடம் பணமாக மீதி இருந்தது எனில் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மொத்த தொகையில் அவர்கிட்ட எவ்வளோ மீதி இருக்குது? 20%. அவர் அப்போ மிச்சம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாரு? 80% செலவு பண்ணியிருக்கிறாரு. அந்த 80%த்தில் தான் 35,000ம் 40,000ம் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டையும் கூட்டிக்கோங்க. 40,000 கூட்டல் 35,000 போட்டிங்கன்னா 75,000 வருங்களா? இப்போ அதிலிருந்து நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. x இன்ட்டு 80/100 = 75,000. எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 80/100 அந்த சைடு போணுச்சுன்னா அப்படியே தலைகீழ போகுங்களா? 100/80ன்னு போகுங்களா? இதை கேன்சல் பண்ணுங்கள். 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 10/8ன்னு இருக்குது. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5/4ன்னு வரும். அப்போ 75,000 × 5/4 கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 93,750 ரூபாய் அப்படின்னு வருது. அப்போ குணால் கிட்ட மொத்த தொகையிலேருந்து எவ்வளோ பணம் மீதி இருக்குது?
93,750. கேள்வி எண் 50. P இன் P சதவீதம் 36 என்றால் P என்பது எதற்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. P இன் P சதவீதம் 36ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ P இன்டூ P சதவீதம் ஈக்குவல் டு 36. P சதவீதம்ங்கிறத P/100ன்னு எழுதலாங்களா? அப்போ P இன்டூ P என்ன ஆயிரும்? P ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 36 அப்படின்னு வருங்களா? இப்போ இந்த 100 வந்து இங்கே டிவிஷனில் இருக்கு, அந்த சைடு கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷனில் ஆயிரும். அப்போ 36 × 100 வருங்களா? இதை பெருக்க வேணாங்க, அப்படியே வச்சுருங்க. அடுத்து P இன்டூ P ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம்? இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் எடுப்பாங்களா? 36க்கு ஸ்கொயர் எடுத்தால் 6 6 36, 100க்கு ஸ்கொயர் எடுத்தால் 5 5 100. அப்போ 6 × 10ன்னு வரும். அப்போட பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது? 6 5 60 அப்படிங்கிறது தாங்க நம்மளுக்கு இங்கே பியோட வேல்யூவாக கிடச்சிருக்கு. அடுத்து கேள்வி எண் 51. ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற அதிகபட்ச மொத்த மதிப்பெண்களில் 1034 பெற வேண்டும். ஒரு மாணவர் 940 மதிப்பெண்கள் பெற்று 5% மதிப்பெண்களால் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்படுகிறார் எனில் அதிகபட்ச மொத்த மதிப்பெண்கள் எத்தனை? அவங்க மொத்தமாக எவ்வளோ மார்க்குக்கு டெஸ்ட் எழுதியிருப்பாங்க அதுதாங்க இங்கே நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய அதிகபட்ச மொத்த மதிப்பெண்களில் மாணவர் எவ்வளோ எடுக்கிறாரு? 1034 பெறணும். ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து 1034 வாங்கணும். அதில் அந்த மாணவர் வந்து 940 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு. 5% மதிப்பெண் இல்லாதனால ஃபெயில் ஆகிட்டாரு. அப்போ அதிகபட்ச மொத்த மதிப்பெண்கள் எத்தனை அப்படிங்கிறது கேள்வியாக கேட்குறாங்க. அப்போ அதிகபட்ச மதிப்பெண்களுக்கு நம்ம 1034, அவர் பாஸ் பண்ண வேண்டிய மார்க்கு 1034 ஈக்குவல் டு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாரு? 940. எவ்வளோ மார்க்கில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு? 5% மார்க்கில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ 940 + 5% வரும். 5% அப்படியே வச்சுக்கோங்க. 940 அந்த சைடு கொண்டு போனோம்னா 1034 - 940 ஈக்குவல் டு 5% அப்படின்னு வருங்களா? 1034ல் 940 போயிருச்சு அப்படின்னா மிச்சம் 94 வரும். அப்போ 5%, நல்லா பார்த்துக்கோங்க, 5%ங்கிறது 94 அப்படின்னா 1% எவ்வளோ? 94 டிவைடட் பை 5 போட்டோம்னா 1% கிடைச்சிருங்களா? போடுங்க. 94 டிவைடட் பை 5 × 100ன்னு வருங்களா? 1%ங்கிறது நம்மளுக்கு 94/5ன்னு கிடச்சிருக்குங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? அதிகபட்ச மதிப்பெண்கள் எத்தனைன்னு தெரியணுங்களா? அதிகபட்ச மதிப்பெண்கள்னா 100%. அப்போ 100% ஈக்குவல் டு 94/5 × 100 அப்படின்னு போடுவாங்களா? கேன்சல் பண்ணுங்க. 4 5 5, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5 10, ஒரு 0க்கு 0, தென் 94 × 20ன்னு இருக்குது, 0க்கு 0 அப்படியே போட்டுக்கலாம். 4 2 8, 9 2 18, எனக்கு கிடைக்குது 1880 அப்படின்றது கிடைக்குங்களா? இப்போ கேள்வி என்ன? இந்த தேர்வில் கொடுக்கப்பட்ட அதிகபட்ச மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க? 1880 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்லா சம்ஸுமே ஓரளவுக்கு பார்த்தாச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம பர்சன்டேஜ் மூலியமாக போகணும்னா தனி வட்டி, கூட்டு வட்டி, லாபம் நஷ்டம், தள்ளுபடி இதெல்லாம் தாங்க இருக்குது. இதையெல்லாம் அடுத்த பார்ட்டில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்க. பர்சன்டேஜ் சம்ஸ் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.